ஹாய் காய்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காமெடி படம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பொண்ணா போலீஸ் ஆஃபீஸருங்க என்கொயரி பண்றாங்க. அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட உன் பேரு என்ன, நீ என்ன வேலை பாக்குற, இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சில கேள்விகளை கேட்க அந்த பொண்ணும் கஸ்டமருக்கு மசாஜ் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி அவளை பத்தின இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு இருக்கா. அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த ஆபீசர் ஒரு 2 போட்டோ கொடுக்குறாங்க. இந்த நபருங்க ஹெல்மெட் போட்டு கடைக்குள்ள போய் கன்னால எல்லாரையும் பயமுறுத்தினாங்க. இந்த நபர்கள் யாருன்னு உனக்கு தெரியும்ல, சொல்லு எங்க கிட்ட அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு அசால்ட்டா ஹெல்மெட் போட்டிருந்தா என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்ல ஆபீசர்களுக்கு கோவம் வந்துரும். ஜோக் பண்ணாத, இவங்க கிட்ட கன் இருக்கு, அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா, இவங்கனால இன்னும் நிறைய பேருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, உனக்கு இவங்க யாருன்னு தெரியும்ல, எனக்கு உடனே சொல்லு அப்படின்னு சொல்ல இப்போ முன்னாடி என்ன நடந்ததுன்றத இப்ப அப்படியே கிளாக்ல பேக் வைஸ் காமிக்கிறாங்க. இங்க ஒரு செக்யூரிட்டி பேங்க்குக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அவரு ஒரு 2 பேரை பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் ஹெல்மெட் போட்டு வண்டியில பேங்க கொள்ளை எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பார்த்தா அவனுங்க சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்குள்ள போய் நாங்க கொள்ளை அடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல யாருமே பயப்பட மாட்டேன்றாங்க. இவங்க நம்ப மாட்டாங்க. கன் எடுத்து ஷூட் பண்ற அப்படின்னு சொல்ல கன் ஷூட் பண்ணும் போது அவங்களுக்கே பயம் வந்துடுது. ஏன்னா இதான் அவங்க ஃபர்ஸ்ட் திருட்டு. அப்படியே உள்ள போறானுங்க. வரகன்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு நீ மச்சான் வண்டி ஏடுறா அப்படின்னு சொல்ல நானும் அதான் ட்ரை பண்றேன், வண்டி எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்றான். பார்த்தா தோர வண்டியோட சேர்த்து பிரேக்கையும் பிடிச்சிட்டு இருப்பாரு. பைத்தியம், முதல் பிரேக்ல இருந்து கையாடுறா அப்படின்னு சொல்ல அப்படியே வண்டி விழுந்துருது. உன்னை போய் இங்க கூட்டிட்டு வந்தான் பாரு, என்ன நீ கோத்து விட்டுருவா போல, மரியாதையா வண்டி ஏடுறா, நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்ல தலை வண்டி மரத்துல சொருகிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மரத்துல இருக்கிற வண்டியை பார்த்துட்டு இருக்கானுங்க. காலை எவன் முகத்துல முழிச்சேன்னு தெரியல, எல்லாமே அபசகுணமா நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் வரனால இவங்க வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் நீங்க ஒரு குட்டி தாதா ஒருத்தன் கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த நபர் ஓடி போயிருப்பாரு. அதனால அந்த நபரோட போட்டோ வச்சுட்டு இவன் கிட்ட பணத்தை வாங்கியிருக்கான். அவன் பணம் கொடுக்கறவ தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு ஒரு அஞ்சலியை ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவன் செத்துட்டான்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நபரை மூட்டையில கட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவரும் ரொம்ப நேரம் துள்ளிக்கிட்டே இருக்க கீழே இறக்கி விடுறாங்க. நீ பாடுறா, நீ போலீஸ்ன்னு மட்டும் நினைக்காத, நீ வெறும் கார்டியன் தான். போய் இவனுக்காக நீ ஏன் கஷ்டப்படுற, இவனை வர சொல்லி என்னோட பணத்தை கொடுக்க சொன்னேன்னா இவனை நான் விட்டுருவேன், இல்லைன்னா நான் பண்றதை பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல இவர் முன்னாடி போலீஸ் ஆபீசரா இருந்திருப்பாங்க. ஆனா இவர் பண்ண சில சம்பவத்தினால இவரை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. இப்ப அவருக்கும் கோவம் வந்துடும். போட்டாங்க அந்த அடியாட்கள் எல்லாரையும் அடிக்க அடியாளுங்க கிட்ட இருக்க மொத்த பேரும் சேர்ந்து அந்த ஒரு நபரை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பக்கம் இவர் அடி வாங்கிட்டு இருக்க, மறுபக்கம் கொள்ளையடிச்ச 2 பேரும் வேகமா ஓடுவாங்க. அப்படி சந்தா ஓடும் போது அங்கிருந்த ஒரு பாட்டி கோழி தோலை உரிக்க மாட்டினா நம்ம தோலை உரிச்சிருவானுங்க, வேகமா ஓடுறா அப்படின்னு சொல்லி சந்தா ஓடிட்டு இருக்க ஒரு தாத்தா ஜாலியா பாட்டு கேட்டு இருப்பாரு. அப்படி இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே அப்படியே ஹீரோங்கன்னு ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்க இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்டா காமிக்கிறாங்க. அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் அவரோட ஷூக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டே இருக்கும் போது அவங்க நெய்பரோட கதவை பால்காரன் ஒருத்தன் தட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த வீட்டோட ஓனர் கதவை திறக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாலிஷ் போட்டுட்டு இருக்கிறவன் அவன் ஜன்னல் வழியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ அந்த வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனரால நடக்க முடியாது, அவங்க வீல் சேர்ல இருப்பாங்க. அவங்கள அந்த கொள்ளையடிச்சவனுங்க உள்ள வந்து புத்தி இருப்பானுங்க, நீ பேசினா உன்னை சாந்தடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல முன்னாடி என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக சந்தா ஓடும் போது அப்ப ஏதாவது வீட்டுக்குள்ள போக முடியுமான்னு பார்த்திருப்பாங்க. அப்போ இந்த லேடி இருக்கிற வீட்டோட ஜன்னல் ஓப்பன் ஆக்குனால உள்ள எகிரி குதிச்சு வந்து இவங்க வாயை மூடி இருப்பாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும் எப்பா வாயை திறக்கூடாது, வாயை திறந்தா உன்னை போட்டு தட்டு போய்கிட்டே இருப்பேன், டேய் எனக்கு கால அடிபட்டுருச்சு போய் மருந்து எடுத்துருவா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டு எல்லா இடத்தையும் தேடிட்டே இருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல, அப்படியே சைலண்டா இருக்க. ஆமா எவ்வளவு நேரம் தான் ஹெல்மெட்டோட இருப்பேன், முடியலன்னா ஹெல்மெட்டை எடுத்துருன்னு சொல்ல அவனும் ஹெல்மெட் எடுத்துறான். ஃப்ரெண்டு ஏன்டா எடுத்த, இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்க போறோம், இவளே போலீஸ் கிட்ட சொல்றான் போது ஆல்ரெடி அவளுக்கு என் மூஞ்சி தெரிஞ்சிச்சு, நான் போலீஸ் கிட்ட மாட்டினா நான் கோத்து தான் விடுவேன், நான் நீ ஹெல்மெட் எடுத்துரு. ஆமா எங்க நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்ல என்ன பாத்துக்கிற லேடி இங்கதான் இருந்தாங்க. நம்ம 2 பேரும் பதறானுங்க, எங்க அவங்க எப்படியோ போயிட்டாங்க, பயப்படாதீங்க, உங்க வீட்டுல உன்னை தவிர வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்க நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல பாவம் தான் நீ, காலம் இல்ல உன்னை பாத்துக்க ஆழம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கேன் போது நீ கொஞ்சம் வாய மூடு, என்னை பத்தி நீ எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல, ஈரோட அக்கால அடிபட்டிருக்கும், அதுக்கு அவர் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணும் போது தெரியாம தப்பா மருந்து எடுத்து கால்ல ஊத்த வலி தாங்க முடியாம ஹீரோ கத்திக்கிட்டே, டேய் நீ ஹெல்ப் பண்றியா இல்ல என் வலி அதிகமாக்குறியா
பாக்குறியா, நீ மூடிட்டு சும்மா ஏறா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு இதெல்லாம் போட்டா வேலைக்காகுது, அந்த பவுடர் எடுத்து போடணும் போது ஹீரோ இது எரியாதா, சாச்சா எரியாது. ஆனா திரும்பவும் ஹீரோக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும். நீண்டி பொய் சொல்றேன் உண்மையை சொல்றான், நான் சொல்றேன்ல வேற ஒரு லிக்விட் ஊத்து அது எரியவே எரியாதுன்னு சொல்ல அதை ஊத்தும் போது ஹீரோ இன்னுமே கத்த ஆரம்பிச்சிருவாரு. வலி உயிர போது 2 பேரும் சேர்ந்து என்ன சாகடிக்கலாம்னு பாக்குறீங்களா, உனக்கு இது வலிக்குமா வலிக்காதான்னு தெரியாதான்னு கேட்கும் போது ஹீரோயினும் என் கால எந்த வலியும் இருந்தது இல்ல, ஏன்னா உன்னால் நடக்கவே முடியாது, அப்ப எப்படி உனக்கு வலி தெரியும், எனக்கு உசுறு போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டே இருக்க அவங்க அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ கேட்கிற கேள்விக்கு எல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப நாட்களா பதில சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு கோவம் வந்துடும். பெரியவங்கிட்ட மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா, டேய் ஜன்னலை உழைச்சிட்டு வந்தவங்க தானே நீங்க, உங்களுக்கு வேணாம் மரியாதை, இருந்தா இருங்க இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்னு சொல்ல நெடி நானும் பாத்துட்டே இருக்க ஓவரா பேசுறேன்னு சொல்லி ஹீரோ கன்னால ஷூட் பண்ற மாதிரி ஹீரோ பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த லேடி அப்படியே சைலண்டா ஏறாங்க, அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. அதே நேரம் நீங்க அடி வாங்கின அந்த ரிட்டையர் ஆபீசரும் கேங்ஸ்டரை புடிச்சிட்டு டே கேங்ஸ்டரை நல்லா பண்றவன் மிரட்டிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் வந்துடுறாங்க. போலீஸ் ஆபீசரை பார்த்த அந்த ரிட்டையர் ஆபீசரும் டக்குன்னு அடி வாங்கி கீழே வந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆபீசருங்க எல்லாம் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு என்ன சண்டை அப்படின்னு கேட்க கேங்ஸ்டரும் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு ஒருத்தன் பணம் கொடுக்காம ஓடி போயிட்டான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவன் கூட சண்டை போறானும் போது எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அங்க பேசிக்கலாம், இங்க கலவரம் உருவாக்காதீங்க அப்படின்னும் போது அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் கேங்ஸ்டரோட காலை பிடிச்சிட்டா என்ன எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன், என்ன அடிச்சல ஹாஸ்பிட்டல் மருந்து யார் வாங்குறது, காசை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்ல உனக்குலாம் வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப அங்க வந்து ஹையர் ஆபீசரும் நீ எல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பண்ற, இதுலலாம் நீ இன்வால்வ் ஆகாத, நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்டு போகும்போது இப்ப அந்த ஆபீசரும் வேகமா போய் சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், காதை கொடுங்கன்னும் போது நீ காதல என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நீ எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் ஃபெயில் ஆயிட்டு இருக்க, நீ எக்ஸாமை கிளியர் பண்ணாதான் உன்னால ஜாயின் பண்ண முடியும், ஒழுங்கா அந்த வேலையை பாரு அப்படின்னும் போது சார் அது இல்ல நான் ஒரு ட்ரக் டீலரை மீட் பண்ணேன், அவங்க கிட்ட இந்த கன் ஆர்டிஐ போட்டா உங்களுக்கு அது எவிடன்ஸா இருக்கும், நீங்க அதை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன நீங்க சீக்கிரமா சேர்த்துருவீங்கல்லும் போது அப்படியா உண்மையாவே கன்னு தானே அது, ஆமாங்க சார் கன்னு என் கார்ல தான் இருக்கு வாங்க காமிக்கன்னு சொல்லி அவர் கார்ல இருந்த கன்னை கொடுப்பாரு. அதை பார்த்து ஐயர் ஆபீஸ் வேக வேகமா அந்த கன்னை ஓபன் பண்ணி பார்த்தா அது தண்ணி கன்னு. டேய் உன்னை போய் நம்பி இவ்வளவு தூரம் வந்தேன் பாத்தியா, கடைசியில என்ன இந்த தண்ணி கன்னால ஏமாத்திட்டல, ஏன்னா திருந்தவே மாட்டேன், உங்க கூட டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அங்க வந்து ஜூனியர் ஆபீசருங்களும் இது ஊர்ல கன்னா, அம்மாதான் இது கன்னு, சுட்டா புல்லட் வருமா இல்ல தண்ணி வருமா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காய்ச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப அவரும் ஒரு கார் ஓட்டிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடினவர் தான் அவர். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட கார்ல போயிட்டே இருக்கும்போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் கூட்ட செம்மையா அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கோவத்துல கண்ணை எடுத்து அவங்க நெத்தி புட்டுல வச்சுட்டு நீ எல்லாம் ரொம்ப பேசுற, உன்னை ஒரு அடியா போட்டு தள்ளிடுறேன்னு சொல்றா, நான் அதுக்கு பயப்பட மாட்டேன், முடிஞ்சா சுத்து தள்ளு என்ன அப்படின்னு சொல்ல என்னடி ஓவரா பேசுறேன், நான் சுட மாட்டேன்னு நினைக்கிறியா, எனக்கு நீங்க ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷூட் பண்ண பார்க்க அவரோட ஃப்ரெண்டோட விட்ரா அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசுது, சும்மாறா ஆல்ரெடி போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்காங்க, நீ ஷூட் பண்ணா இப்ப சத்தம் கேட்கும், நம்ம செக் பண்ண இங்க வந்துருவாங்க, வேணா நிறுத்துடான்னு சொல்லி ஃப்ரெண்டு கெஞ்சு கேட்க ஹீரோவும் சரி உன்னெல்லாம் ஷூட் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம், நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்பும் போது இப்ப கரெக்டா பக்கத்து வீட்டு நெய்பர் வந்து கதவை தட்டுவாரு. என்ன பால்காரன் வந்து நீ கதவு திறக்கல, என்னாச்சு உனக்கு, நான் உள்ள வந்து பாக்கவான்னு சொல்ல இப்ப ஹீரோயினும் பயங்கரமா கத்துறாங்க, அம்மா அவனை உள்ள வந்தனா உன்னை அடிச்சு சாகடிச்சிருவேன், நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ எதுக்குடா என் வீட்டுக்கு நீ வரணும்னு நினைக்கிறேன்னு கேட்க என்ன என் மேல கோவப்படுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எவ்வளவு வாட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்கிறேன், உனக்கு அது புரியவே இல்லையா, நம்ம எது அவனை அடுத்த வாட்டி கல்யாணம் பத்தி பேசன்னு வச்சுக்கோயேன் உன் குடல உருவி மாலையா ஆக்கிடுவேன், என் வாயில வராத கெட்ட வார்த்தைலாம் மூஞ்ச பார்த்தாலே வருது, மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு என் பர்த்டே மேல கோவப்படுறேன்னு சொல்ல பர்த்டே ஆகுது மனங்கட்டி ஆகுது வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்ல சரி நான் போறேன்ட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. இப்ப ஹீரோ ஒரு ஃப்ரெண்டும் பாக்குறாங்க, இவனை பெரிய பஜாரியா இருப்பா போல, போய் இவ வீட்டுக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், சரி இவ ஏதாவது பண்ணட்டும் நம்ம இங்க வந்து போலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க இப்ப ஹீரோயினும் நீ 2 பேரும் காலை வெளியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஸ்பீக்கர் மாதிரி கத்த ஆரம்பிப்பேன், நான் கத்துனா என்ன ஆகாம தெரியும்ல, போலீஸ் மொத்தமா வந்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்ல ஹீரோக்கும் வருது, உனக்கு என்னடி வேணும், நீங்க இங்க இருக்கணும், வெளியே போனீங்கன்னா நானே கத்தி போட்டு குத்துருவேன் போது டேய் முதல்ல வாய மூடு அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோயேன் நான் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பேன், ஒரு வேலையில என் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கே பயம் வந்துடும், சொர்ணாக்காவை என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுரா ஆளை விடுறா அப்படின்னு சொல்ல உனக்கு இங்க தானே நாங்க இருக்கிறோம் எவ்வளவு தான் இவ்வளவு பிரிவாதமா இருக்கேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த ரிட்டையர் ஆபீசரை காமிக்கிறாங்க. அவர் போய் ஒரு கடையில கம்மியான விலைக்கு நிறைய பழத்தை வாங்கிட்டு இப்ப அவங்க பொண்ணு இருக்கிற
டீச்சரோட ஸ்கூலுக்கு வராங்க. அந்த டீச்சர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்க பொண்ணு இப்போ அடிஷனலா ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு பே பண்ணணும். ஆல்ரெடி ஃபீஸே நீங்க கொஞ்சம் பெண்டிங்கா வச்சிருக்கீங்க. மொத்தமா பே பண்ணுங்கன்னு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணேன். உங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு, எதுக்கு இந்த கோர்ஸ்? ஏன்னா அவ தான் படிக்கணும்னு ஆசைப்படுறா. நல்லா படிக்கிற பொண்ணு. அவ படிக்கட்டும். உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கையா இல்லையா? அவள நாங்க நல்லா படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு. இதுல இத வேற படிக்கணுமா? நீங்க வேணா மொத்தமா கொஞ்சம் கம்மி பண்ணுங்களா, இல்லைன்னா அடுத்த வாட்டி நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரும் நைஸா பேச, இந்த டீச்சரும் இந்த இந்த கதையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க ஃபீஸ் கட்டினா உங்க பொண்ணை படிக்க வைப்பேன். இல்லை உங்க பொண்ணை உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்தாங்க கோச்சுக்காதீங்க, படத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். கோவப்பட்டு தள்ளி விட எல்லாம் கீழே சதறிடும். இதை பார்த்தா உங்க பொண்ணுக்கு சாமா கோவம். என்ன உன்னால படிக்க வைக்க முடியல, நீ எல்லாம் என்ன அப்பான்னு சொல்லி கோச்சுட்டான்னு வந்து போயிருவான். அவங்க அப்பாவுக்கு சாமா கோவம் வந்துடும். உனக்காக கஷ்டப்பட்டு கெஞ்சி கேட்டா என்னை கேவலமா பாக்குறியா? நீ என்ன வளர்ந்துட்டேன்னு நினைப்பான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் உங்க பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்க, இப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அவளை விடுங்க அங்கிள் விடுங்க அங்கிள் சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் யாருன்னா, பணத்தை தூக்கிட்டு ஓடி போன அந்த நபரோட பையன் தான் இவன். அவளை விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் மூஞ்சிலே குத்திடுவாரு. இப்ப அவரும் கார் எடுக்கலான்னு பார்த்தா வண்டிய பார்க்கிங் இடத்துல போடலன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. நானே ஒரு ஆபீசர், எனக்கே நோட்டீஸா, இதுன்னு எவ்வளவு பாத்துருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு ஆபீசர் வந்து ஃபைனை கட்டுங்கன்னும் போது இப்ப அவர் ரேடியோல ஒரு விஷயம் கேட்கிறாரு. காலையில கொள்ளை அடிச்சவங்கள போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்ப இவருக்கு என்ன ஐடியா வருதுன்னா, அந்த நபர்களை ரொம்ப பிடிச்சு கொடுத்தோம்னா போலீஸ்க்கு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா மரத்துக்கு மேல வண்டி இருக்கும். அங்க நிறைய ஆபீசருங்க என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் எதுக்கு இந்த ஆளை நம்ம போற எல்லா இடத்துக்கும் வராரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒருத்தர் கிட்ட கேட்க, அவரும் இந்த ஆபீசரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. இவரும் நம்ம சீனியர் ஆபீசரும் ஒன்னா தான் ஸ்கூல்ல படிச்சாங்க. ரெண்டு பேருக்கும் போலீஸ் ஆகணும் தான் ஆசை. ஆனா இந்த ஆபீசருக்கு படிப்பு மண்டிலே ஏறல. அதனால எக்ஸாம் எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாரு. கடைசியில ஒரு ஃபைனல் அட்டம்ப்ட்ல அவர் கிளியர் பண்ணி ஆபீசரும் ஆனாரு. அந்த டைம்ல நம்ம சீனியர் ஆபீசருக்கு கல்யாண நாள். அதுக்கு இவர் குடும்பத்தோட வந்துட்டு இருக்கும் போது இவர் பயங்கரமா போதையில இருந்தாரு. போதையில பிரிட்ஜ தாண்டும் போது ஆக்சிடென்ட்ல இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன வருத்தத்துல இவர் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சனால இவர் மேல நிறைய கேஸ் வந்தது. அதனால இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப அந்த ஆபீசரும் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட பேங்க்ல எவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டானுங்கன்னு கேக்குறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த செக்யூரிட்டியும் பேங்க்ல பணம் எல்லாமே இருக்கே, அவனுங்க வந்தது பேங்க்ல இல்ல, பக்கத்துல அந்த போன் ஷாப்புக்கு, அங்க இருக்கிற போனை தான் அவனுங்க ஆட்டைய போட்டானுங்க. சரி அவங்க கிட்ட என்ன கன்னு இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி இவரோட கன்னு உனக்கு காணாம போயிருக்கும். அது கன்னு எப்படி இருக்கும் போது அது ஒரு ஹண்டிங் கன்னு, கொஞ்சம் பழைய மாடல்னும் போது இவர் கன்னும் அதே மாதிரிதான் இருக்கும். அதே நேரம் அங்க சீனியர் ஆபீசர் அந்த இடத்த செக் பண்ணும் போது அந்த போட்டோ பார்த்துட்டு இந்த ஹெல்மெட்ல இதே மாதிரி உருவத்துல யாரெல்லாம் இங்க இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. கன்னை வச்சுட்டு அவங்க பேங்க்குக்கு வராம போன் ஷாப்புக்கு போயிருக்காங்கன்னா அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும், உங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, அவன் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இதை விட பெரிய சம்பவம் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது ஒரு நபரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவன் ஒரு இடத்துல இருக்கானும் போது எல்லாமே கார் எடுத்துட்டு வேகமா அந்த நபரை கண்டுபிடிக்க போறாங்க. அந்த நபரும் ஒரு கடையில இருப்பான். குண்டா, கை உடஞ்சு போயிருக்கும் அவனுக்கு. அவனை பார்த்த உடனே இந்த முகல்லாம் இவனுக்கு தான் அம்சமா செட் ஆகுது, இவன் தான் அவன் போது போலீஸ பார்த்து அவனும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். போலீஸ் எல்லாம் துரத்துக்கிட்டு வருவாங்க. ஆனா அவங்க கண்ணில் எல்லாம் மண்ணு தூக்கிட்டு அவன் ஈஸியா அசால்ட்டா தப்பிச்சிருவான். ஆனா அந்த இடத்துக்கு அந்த ரிட்டையர் ஆபீசர் வந்துருவாரு. லிப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அவரும் தப்பிச்சிட்டோட சாமின்னு நினைக்க அவனை தலைகில தொங்க விட்டு மரியாதையா சொல்லு, அந்த கண்ணை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு அடி அடின்னு அடிக்க, அவனும் நான் எந்த இடத்தையும் போய் கொள்ளையடிக்கல, சொல்ல போனா நேத்து நைட்டு 2 பேரும் வண்டியில வந்து என்னை போட்டு செம்மாடி அடிச்சானுங்க. அடிச்சுட்டு என்கிட்ட இந்த கன்னையும் ஹெல்மெட்டையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவங்க அந்த மசாஜ் சென்டருக்கு நீ வரவே கூடாதுன்னு சொன்னானுங்க. எனக்கு இது மட்டும் தான் தெரியும் சாமி, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அதே நேரம் நீங்க நியூஸ்ல போன் ஷாப்ல கொள்ளையடிச்ச 2 பேரை பத்தி ஆபீசருங்க கிட்ட எல்லாம் என்கொயரி பண்ண அந்த விஷயம் எல்லாம் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த விஷயத்த பார்த்த ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபேமஸ் ஆயிட போறோம், நம்ம பெரிய சம்பவம் தான் பண்ணிருக்கோம் போது இதை கேட்ட ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அட பைத்தியங்களா, ஹெல்மெட் போட்டு போன் கடையில போய் திருடுனீங்க, திருடினது போன் கடையில, ஆனா என்ன பில்டப் கொடுத்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க, மச்சான் சிரிக்கிறாளா, அவ சிரியெல்லாம் கண்டுக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவனுங்களும் நம்ம ஊர்ல வாங்கின எல்லா கடனையும் அடைச்சிட்டு நம்ம புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படியே படிப்படியா நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டு வரலாம், நம்ம ரொம்ப திறமசாலி வலிமையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்க, அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா, அவளுக்காக நான் அழகா ஒரு வீடு கட்டணும் போது அவளை பத்தி மட்டும் பேசாதடா, அவளை பத்தி நீ நினைச்சேதா பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீங்க 2 பேரும் உருப்படவே மாட்டீங்க, உனக்குதான் அவளை பத்தி தெரியும்ல, அவன் கூட டேட்டிங்கே வரல, உன் கூட அவ இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில படிப்படியா முன்னேற போறீங்களா,
டம்மி பீஸுங்களா, நீங்க முதல்ல இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. உனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, சிம்பிள் கன் எடுத்து என்ன ஷூட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போ, நான் சாகணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு அடுத்து எனக்கு வாழணும்னு விருப்பமே இல்லைன்னும் போது, சாகணுமா சரி உன்னை போட்டு தள்ளிட்டே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கன் எடுக்க ஃப்ரெண்ட் டேடே கொஞ்சம் அமைதியாடுறா, அந்த பொண்ணை சாகடிக்காதடா, நம்ம இன்னும் பெரிய பிரச்சனை மாட்டிப்போ. ஹீரோவும் என்னை இவ ரொம்ப சூடேத்துறா, எனக்கு கோவம் தலைக்கு மேல போயிடுச்சுன்னா இவ தலையை நான் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன்டான். இப்ப ஃப்ரெண்டோட அமைதியாயிடுறான்னும் போது ஹீரோவும் சரி ஓகே, இவ என்ன தூங்காம முடிச்சுட்டா இருக்க போறா, இவ தூங்கினோடனே நம்ம எஸ்கேப் ஆகலாம், அது வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அந்த ஆபீசரும் அந்த மசாஜ் சென்டருக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருப்பேன். அந்த பொண்ணுக்கு தான் இந்த 2 பேரும் வேண்டியவங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை என்கொயரி பண்ணலான்னு போய் பார்த்தா ஹீரோயினோட பக்கத்து வீட்டு நபர் அந்த பொண்ணு கூட இருப்பான். அதை பார்த்த ஆபீசரும் கோவப்படுவாரு, ஏன்னா அந்த நபரும் ஆபீசரும் தெரிஞ்சவங்க தான். போட்டு அடிச்சுட்டு டேய் உன்னாலாம் யாரா அந்த இடத்துக்கு வர சொன்னா, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இங்க பாரு, அந்த கொள்ளையடிச்சவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், ஏன் கண்ணு அவங்க கிட்ட இருக்கு, அதனால நீ என்ன பண்றனா அவங்கள நான் மீட் பண்ண சொல்லு, பிரச்சனை எதுவே பண்ணாம அதை சரி பண்ணிடலான்னும் போது இந்த விஷயத்த கேட்ட அந்த பொண்ணும் உடனே போனை எடுத்து டயல் பண்ண அவரும் கோவப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து போனை புடுங்க பாப்பாரு. அதே நேரம் நிறைய போலீஸ் ஆபீசருங்க இங்க வந்திருப்பாங்க. ஆபீசரையும் பொண்ணையும் பார்த்த ஹையர் ஆபீசர் கோவப்பட்டுவாரு, நீனும் இந்த வேலை தான் பண்ண நினைச்சேன், இதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி அங்கிருந்த எல்லாரையும் புடிச்சு வச்சுப்பாங்க. அந்த டைம் ஆபீசருக்கு தெரிஞ்ச அவனும் உனக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன், உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானா, உன் ஒரு வீட்டுக்கு ஏன் தங்கச்சியான்னு சொல்லி சம அடியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அங்க வந்து ஹையர் ஆபீசரும் நீ பண்றது தப்பு, நீ திருந்துவேன்னு நினைக்கிறேன், நான் திருந்தவே மாட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த டைம் அவரோட பொண்ணு வந்து என் அப்பா பாத்தீங்களான்னு கேட்க, அவங்க லைன்ல நிக்கும் போது அதை பார்த்து அவங்க பொண்ணு ரொம்ப கோவப்படுவா. என் அம்மாவை சாகடிச்சது பத்தாதுன்னு இப்ப இந்த தப்பான தொழிலுக்கும் நீ போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா மூஞ்சிலே அடிச்சுட்டா அவங்க வந்து போயிடுறா. இங்க ஹீரோயினும் ஹீரோ கிட்ட டேய் நீங்க எல்லாம் மாட்டுதான் போறீங்க அப்படின்னும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் ஏன் அப்படி சொல்ற, போன் எல்லாத்துலயும் டிராக்கர் வச்சிருப்பாங்களே ஈஸியா அவங்களை புடிச்சிருவாங்கன்னும் போது சரி போன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி போன் ஆன் பண்ணாங்க. போன் ஆனே ஆகல. இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்க ஆட்டை போட்டது எல்லாமே டம்மியான போனு. இதை கேட்ட ஹீரோயின் விழுந்து விழுந்து தெரிவிக்கிறாங்க, போனது போன் ஷாப்ல, அங்கேயும் ஒரு போனை உருப்பிட்டு அவங்களுக்கு திருட தெரியலையாடா, நீங்களா என்னடா திருட்டு பசங்க தண்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பிளாஷ்பேக்க நினைச்சு பாப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த ஷாப்புக்கு போகும்போது அப்ப அங்க டிஸ்பிளேவை உடைக்க பாப்பாரு, ஆனா அது எதுவுமே உடைக்க முடியாது. அப்ப அங்க மேனேஜர் என்ன பண்றாருன்னா சரி இந்த கண்ணாடி ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரு. அங்க இருக்குது எல்லாம் டம்மி போனுன்னு சொல்லி அவருக்கு தெரியும், இவனுக்கு தெரியாதனால இதெல்லாம் இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோவும் எல்லாத்துக்கான அந்த மேனேஜர் வர கோவத்துக்கு அவனை முதல்ல நான் பொழக்கிறேன்டா, நான் போய் அவனை சாகடிக்க போறேன்னு சொல்லி ஹீரோ போக ஃப்ரெண்டு டேடே கோப்படாத இருடா நம்ம பொறுமையா யோசிக்கலாம்னு சொல்லும் போது இப்ப டிவில திருடன்ற பேர்ல 2 பேர் பண்ண காமெடியான வீடியோவை நீங்க பாருங்கன்னு சொல்லி ஹீரோவே அவரோட ஃப்ரெண்டையும் ட்ரிகர் பண்ணி காமெடியா நிறைய வீடியோ பண்ணிருப்பாங்க. இது பார்க்க ஹீரோக்கு கோவம் வந்துடும், என்னை ஏமாத்திட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி கோவப்பட ஃப்ரெண்டோடே அமைதியாடுறான்னு சொல்ல கடைசியில என்னால திருட கூட முடியலன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு. அந்த டைம் என்ன ஆயிருக்கும்னா ஹீரோயின் வந்து உட்கார்ந்த இடத்துல பாத்ரூம் போயிடுவாங்க. சோ இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் வெளியே போங்க, உங்களை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் போங்கன்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாக்கினா அவங்க தேடுவாங்க. அப்படி தேடும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்ன தொடாதீங்க என்கிட்ட வராதீங்கன்னு கத்துக்கிட்டே இருக்க அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப அவங்களோட போட்டோஸ் எல்லாமே அவங்க பார்க்கும் போதுதான் இவங்க யாரோட தங்கச்சின்னு தெரிய வரும். அதாவது ரிட்டையர் ஆன அந்த ஆபீஸோட தங்கச்சி தான் இவங்களுக்கே எப்படி ஆயிருக்கும்னா பிளாஷ்பேக்ல அவர் அவங்க மனைவி ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகும்போது பிரிட்ஜ்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல அவரோட மனைவி இறந்து போன மாதிரி அவங்க தங்கச்சிக்கு கால் அடிபட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது அண்ணன் தங்கச்சி பேசுறதே கட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த பிளாஷ்பேக் எல்லாம் நமக்கு அப்படியே காமிச்சிட்டு இப்போ அவங்களும் நீங்க இங்கிருந்து போங்க, ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன சாகடிச்சிட்டு போங்க, இந்த கஷ்டமான வாழ்க்கைய நான் வாழ விரும்பலன்னும் போது சரி சாகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதை நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. சோ அதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா அவங்களால ஒழுங்கா நிக்க முடியாது. கடைசியில அவங்க படுக்க வச்சு நிறைய டிஃப்ரெண்டான ஆங்கிள் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓடி போன நபரோட பையனும் நிறைய ஃப்ரெண்டுங்க கிட்ட இன்னைக்கு நைட்டு என் அப்பா செத்துட்டாருன்னு சொல்லி இந்த கேங்ஸ்டர் பண்றத நம்ம நிறுத்தணும், அவனை போய் நான் அடிக்க போறேன், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரணும்னும் போது இங்க பாருடா
நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவங்க கூட நம்மளால சண்டை போட முடியாது. அவனுங்க எல்லாம் உண்மையான ஃபைட்டரு. நம்மலாம் பொடி பசங்கன்னும் போது, என் அப்பாவ பத்தி அவங்க தப்பா பேசுறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு நான் பயத்த குடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நைட் 7 மணிக்கு பிரிட்ஜ் மேல வாங்க. இல்லன்னா நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டேன். ஆபீசரோட பொண்ணும் நீ அப்படி பண்ணாத தப்புன்னு சொல்லுவா. உனக்கு இதை பத்தி தெரியாது. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து போக, அதே நேரம் அவங்க அப்பாவை காமிக்க அவங்க அப்பாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு அவரை போட்டு செம்ம அடிப்பா. ஏன் அடிப்பானா, நீ பணம் தூக்கிட்டு ஓடி வந்துட்ட, இதனால உன் பையனுக்கும் எனக்கும் தான் கெட்ட பேரு. அதுவும் நான் வந்த பிறகுதான் உன் லைஃப்ல நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில உன் சந்தோஷத்துக்காக நீங்க 2 பேரையும் தப்பா நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் உன்னை விட்டுட்டு நான் போக போறேன்னும் போது, கவலைப்படாத, இந்த பணத்தை வச்சு எப்படியாவது பணம் சம்பாதிச்சுட்டு ரிட்டர்ன் நான் என் ஊருக்கு போய் என் பையனும் பாப்பா கேங்ஸ்டருக்கு பணத்தையும் மூஞ்ச தூக்கி போட்டுருவேன்னும் போது, நீ போய் சொல்ற, இந்த பணத்தை தூக்கிட்டு இதுக்கத்த ரிட்டர்ன் வரமாட்டா, உன் பையனை பத்தி நினைச்சு பாருன்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி சண்டை போட்டுட்டே போகும்போது விபத்தாக போகும். ஆனா அவங்க 2 பேரும் தப்பிடுறாங்க. இப்ப அவரும் எனக்கு நீயும் முக்கியம், என் பையனும் முக்கியம், உங்க 2 பேருக்கும் அசிங்கம் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இவர் அந்த கேங்ஸ்டர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நைட்டு நான் தப்பிக்கலன்னா கேங்ஸ் ஏதாவது பண்ணிருவான்னு சொல்லி ரிட்டையர் ஆபீசர் கிட்ட பேசியிருப்பாரு. அந்த டைம் ரிட்டையர் ஆபீசரும், நான் ட்ரக் டீலர் கிட்ட இருந்து ஒரு கன் ஆட்டையை போட்டேன், இதை ஆபீசருங்க கிட்ட கொடுத்தா நல்ல பேர் வாங்கிக்க போறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனா அதுக்கு எனக்கு நீ கொஞ்சம் பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கணும் போது, சரி இவங்க 2 பேரும் பேசுற விஷயத்த பையன் கேட்டுக்கிட்டு இருப்பான். மொட்டை மாடியில ஹீரோ, ஹீரோயின், ஹீரோட ஃப்ரெண்ட் 3 பேரும் இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, ஃப்ரெண்டும் அவன்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னும் போது, அப்போ உனக்கு எனக்கு இருக்காளே அப்படின்னும் போது, யார் அந்த பொண்ணா, டேய் இப்ப கூட சொல்றேன் அவளை தயவு செஞ்சு நம்பாத, அவ எப்ப வேணா உன கைட்டு விட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அதே நேரம் நீங்க ரிட்டையரான ஆபீசரும் அந்த பொண்ணோட போன்ல அந்த 2 திருடர்களோட கான்டாக்ட் நம்பருக்கும் அதை வச்சு நம்ம அவங்கள ட்ராக் பண்ணான்னு சொல்லி அந்த பொண்ணோட போன் எடுப்பா. அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டும் அவனும் பேசின அந்த சேட்டை கேட்கும் போது, ஹீரோட ஃப்ரெண்டு இந்த பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிடும். சோ அதனால அந்த போன்ல நான் உன்னை பார்க்கணும், பிரிட்ஜுக்கு வாரம் 2 பேரை திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஆபீசர் அந்த பொண்ணோட போன்ல ஹீரோட ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாரு. இதை நம்பி ஃப்ரெண்டும் நான் இந்த ஏரியால தான் இருக்கேன், நான் உன்னை மீட் பண்றேன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடும். பைத்தியமா நீ, போலீஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அந்த பொண்ணு மூலியமா நம்ம ட்ராக் பண்ண நினைக்கலாம், இன்ஃபர்மேஷன் சொல்றதுனால நம்ம 2 பேரும் மாட்டி போண்டா. இப்ப கூட சொல்றேன், அவ உன்னை மாட்டிதான் விட போறா, இவ்வளவு நாள் உன் கூட டேட்டிங் வராத பொண்ணு உன்னை டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துக்கிறா அப்படின்னும் போது 2 பேருக்கும் சண்டை வரும். அதனால ஃப்ரெண்டும் அவதான் எனக்கு எல்லாமே, அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அவளை தப்பா பேசாதுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு போகும்போது ஃப்ரெண்டும், நீ இப்போ ஒண்ணு பண்றல, இந்த பொண்ணை கொல்ல போறேன்னு சொல்றியே, இந்த பொண்ணை நீ கொன்னா கூட போலீஸ் இந்த பொண்ணால இப்படி மேல வந்து மாடில இருந்து கீழே குதிக்க முடிஞ்சிருக்கும்னு சொல்லி கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சு ஜெயில தான் போட போறாங்க. ஆல்ரெடி உன் கூட சேர்ந்து நிறைய தப்பான விஷயம் பண்ணிட்டேன், இதுக்கடுத்து உன் கூட சேர்ந்து நான் எதுவுமே பண்ண போறது இல்ல, இதுக்கடுத்து நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பிரிட்ஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வருவாரு. அவங்களும் நீங்க வந்து போகும்போது கேஸ் ஆன் பண்ணி நெருப்பு பத்த வச்சுட்டு போயிரு, மத்தது நான் பாத்துக்கிறேன் போது ஹீரோவும் சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு, நீங்க சாகும் போது இந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்லி ஹெட்போன் கொடுத்துட்டு அப்படியே அவரை அந்த இடத்துட்டு போயிடுறாரு. இப்பதான் பிகினிங்ல காமிச்ச சீனை காமிப்பாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க. அந்த ஹெல்மெட் போட்டவன் யார் அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்ல மாட்டான். ஆனா அவங்க துருவி கேட்க அவ சொல்லுவா, நான் அந்த தப்பான தொழில இருக்கேன் தான், ஆனா என்ன ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றான், ஆனா நான் அவனை கல்யாணம் பண்ணக்க ஒத்துக்கல, ஏன்னா என்னால அவன் லைஃப் போக கூடாதுன்னு தான் நான் அவனை ஒதுக்கி வச்சேன், ஆனா அவன் இன்னுமே உண்மையா லவ் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது, யார் அவன் அப்படின்னும் போது இந்த டைம் அந்த பொண்ணு இவரோட ஃப்ரெண்டு காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி போலீஸ் குண்டா ஒருத்தனை துரத்தி ஓடினாங்கல்ல, அவன் பேரை சொல்லிடுவா, அவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி பேரவை மாத்தி சொல்லிடுவா. அப்ப இன்னைக்கு நீ அவனை கால் பண்ண உன்னை தேடி வருவான், அந்த டைம் நாங்க அவனை பிடிச்சிடறோம் போது ஃபோன் பண்ணி உன்னை நான் மீட் பண்ணணும் பிரிட்ஜுக்கு வான்னு சொல்லுவான். அவ கேட்ட அந்த குண்டு பாயலோ, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அடிச்சானுங்க, இந்த பொண்ணை பார்க்க வரும்போது கண்டிப்பா அவனுங்க வருவானுங்க, நம்ம கேங்ல இருக்க எல்லாரையும் வர சொல்றா, இன்னைக்கு ரிவெஞ்சு அவனை அடிச்சு ரத்த வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப போலீஸும் அந்த பொண்ணும் பிரிட்ஜ்ல வெயிட் பண்ணிட்டே இருக்க, ஹீரோட ஃப்ரெண்டு வந்துருவான். அந்த பொண்ணு நீங்க வராத அப்படின்னு சொல்லி போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த குண்டு பையன் வந்துடும். அந்த குண்டு பையன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி அந்த பொண்ணு காமிக்க குண்டு பையனை தேடி எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. அந்த குண்டு பையன் ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவனை அடிக்க வரும்போது இப்ப கன் சவுண்டு கேட்கும், எல்லாம் பதறி போயிருவாங்க. பார்த்தா ஓடி போன அந்த நபரோட பையன் கேங்ஸ்டருங்களை பயமுறுத்துறான்னு சொல்லி ஆபீசரோட கன்னு காணா போயிருக்கோம்ல, அதை இவன் தான் ஆட்டையை போட்டிருப்பான். ஆட்டையை போட்ட கன் எடுத்துட்டு வந்து கேங்ஸ்டரை மிரட்ட, கேங்ஸ்டருக்கு இந்த பொடி பையனுக்கு எப்பறம் கன்னு வந்ததுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட போலீஸ் நடுவுல தடுக்க
ஓடி போன அவங்க அப்பா ரிட்டர்ன் வந்து என் பையனை ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி மொத்தமா சேர்ந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அப்படி இவங்க சண்டை போடுற டைம்ல ஹீரோ ஃப்ரெண்டை காப்பாத்தணும் சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலாம் வான்னு சொல்லி 2 பேரும் வேகமா ஓடி போக ஹீரோக்கெல்லாம் மாட்டிடுறாங்க. ஹீரோவும் அடுத்தவாட்டி உங்க எங்கேயாவது நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் பார்க்கணும், இங்க இருந்து உடனே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தப்பிக்க விட்டுருவாரு ஹீரோ. இப்ப அந்த பொடி பையனும் கேங்ஸ்டரை ஷூட் பண்ண ட்ரை பண்ண நடுவுல ஒரு காஸ்டியூம் போட்ட நபர் நின்றுவாரு. அவர் யாருன்னா ஆபீசர் தான். அவர் ஷூட் பண்ண உடனே எல்லாமே வந்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் என் அப்பாக்கு ஏதாவது ஆயிரம் போது சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹையர் ஆஃபீஸரும் உயிரை கொடுத்தவங்களை காப்பாத்தன்னு ட்ரை பண்றதுக்கே ரொம்ப நல்லவன் பண்ணி அப்படின்னும் போது அப்ப சொல்லுங்க என்ன ஜாப்ல சேர்த்துப்பீங்களான்னும் போது கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். உண்மையை சொல்ல போனா அவருக்கு குண்டு பட்டிருக்காது. அவர் ஆல்ரெடி ஃபுல்லா செட்டப்போட தான் வந்திருப்பாரு. நீங்க கொடுத்த வாக்க ரிட்டர்ன் எடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில நான் இப்போ ஆம்புலன்ஸ்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க போக இப்ப ஹீரோ அந்த கன்னை எடுத்துட்டு போகும்போது அங்க ஆபீசர் பாத்துடுறாங்க. யாரு நீ எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க, உன் பேக்ல என்ன இருக்குன்னு கேட்கும் போது ஃப்ரெண்டும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அப்படியா ஆம்புலன்ஸ் பக்கத்துல தான் இருக்கு, உள்ள போய் உட்காருங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் போய் ஆம்புலன்ஸ்குள்ள உட்காருவாங்க. பார்த்தா அங்கதான் ஆபீசர் இருப்பாரு. அவருக்கு ஆல்ரெடி இவங்க முகம் தெரிச்சனால அவர்கிட்ட இருக்கிற தண்ணி துப்பாக்கி வச்சு இவங்களுக்கு தெரியாத மாதிரி கன்னு சொல்லி காமிச்சிட்டு எனக்கு தெரியும், போன் ஷாப்ல திருநது நீங்க தானடா, உங்ககிட்ட தான் அந்த கன் இருக்கு அப்படின்னு போது ஹீரோ கன் எடுத்து வச்சிடுறாரு. அவனை விடு, அவனை ஷூட் பண்ணாத அப்படின்னு யார்கிட்ட பேசான்னு தெரியுமா, இடர் கண்ணால போட்டேன்னா தலை செதறிடும் அப்படின்னா போது நான் ஷூட் பண்ணாலும் தலை செதறும், யார் ஷூட் பண்ண செதறதுன்னு பாக்கலாமான்னு போது ஃப்ரெண்ட் ஐயோ கடவுளை 2 பேரும் சும்மா இருங்க, பேசுற பேச்சுல என்ன போட்டு தள்ளுறீங்க போல அப்படின்னு போது மரியாதையா போலீஸ் கேட்டு நீங்களே சரண்டர் ஆயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி ஆபீஸரும் சரி நானும் கண்ணை கீழே வச்சிடறேன் நீயும் கண்ணை கீழே வச்சிடணும் சரி ஓகேன்ட்டு அப்படியே கண்ணை பொறுமையா கீழே வைக்க இப்போ பட்டாசு சத்தம் கேட்கும். அதுக்கு பயந்து போன ஹீரோ ஷூட் பண்ண ஆபீசரோட வயிற்றுல பட்டுரும். கன் சவுண்ட் கேட்டு வெளியே அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் நீங்க ஓடி போன நபரும் அவர்கிட்ட இந்த பணத்தை வச்சு கேங்ஸ்டருக்கு செட்டில் பண்ணிடுறாரு. அவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்காக அங்க எல்லாமே வந்திருப்பாங்க. கடைசியில போலீஸ் ஆபீசர் நீங்களா சின்ன பசங்க எங்களா வரக்கூடாது போங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. இங்க ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவரு கூட நல்லா வாழப்போறோம்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. இப்ப ஹீரோவும் பண்ண தப்புக்கு தான் மாட்டிக்கிட்டும் இதுவும் நல்லதுதான் சொல்லிட்டு தப்புக்கான தண்டனையை ஏத்துக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட ஒரு உண்மையை சொல்லும் சொல்லி வேகமா உள்ள ஓடி வரா. வந்தாவளும் அவ எடுத்துட்டு அந்த கோர்ஸோட டீட்டெயில கொடுக்குறா. அவங்களோட அத்தையோட கால் சரியாகணும்னு சொல்லி அதுக்கு ஸ்பெஷலா படிக்கிறதுக்காக தான் அவ அந்த கோர்ஸை எடுத்திருப்பா. இதை பார்த்து அவங்க அப்பாக்கும் புரிஞ்சிருக்கும். ஹீரோயினும் ஏன்னா இன்னுமே கேஸ் லீக் ஆகல அப்படின்னு சொல்லி ஹெட்போனை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாரு, ஹீரோனானும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி. அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸ்வெபின்ச் மக்களை படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். And then bye bye.